இன்ஸ்பெக்டர் கடைசி நாளில் காலில் செருப்பு கூட போடாமல் 17 கிலோமீட்டர் ஓடியே வீட்டுக்கு வந்த போலீஸ்காரர். காரணம் என்ன? குமரியில் நடந்த சம்பவத்தை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் அருகே பூவியூர் கிராமத்தை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவர் கடந்த 41 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வருகிறார். பல்வேறு பொறுப்புகளில் ஈடுபட்டு சமீபத்தில் கோட்டார் போக்குவரத்து காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார். நேற்று அவர் தனது காவல் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். பொதுவாக ஓய்வு பெறும் காவலர்களுக்கு அதிகாரிகள் சக ஊழியர்கள் சார்பில் பாராட்டு விழா நடத்தி அரசு வாகனத்தில் வீட்டுக்கு பக்தியுடன் அழைத்து செல்லும் மரபு உள்ளது. ஆனால் இந்த மரபிற்கு வித்தியாசமாக ஓய்வு நாளில் பாலகிருஷ்ணன் போதை மருந்துகள் எதிர்ப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கோட்டார் காவல் நிலையத்திலிருந்து தனது பூவியூர் இல்லத்திற்கு 17 கிலோமீட்டர் தூரத்தை செருப்பு இல்லாமல் ஓடி சென்றார். இதுகுறித்து அவர் பேசுகையில், இளைய தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு வழியில் செல்லாமல் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த முயற்சி செய்தேன். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போதை எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு ஆதரவாகத்தான் இந்த ஓட்டத்தை மேற்கொண்டேன் என தெரிவித்தார். போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நாளில் தனது ஒப்பற்ற செயலால் மக்களின் மனங்களை இடம் பிடித்த பாலகிருஷ்ணனின் முயற்சிக்கு போலீசார் மற்றும் பொதுமக்கள் பெருமையுடன் பாராட்டுகள் தெரிவித்துள்ளனர். அவரது வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதுடன் அவரது செயலுக்கு பெரும் வரவேற்பும் கிடைத்துள்ளது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.